வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். ரூபாய் 7.25 கோடியில் புதிதாக கட்டப்பட்ட ஃபேன்சியானோ பிரெஞ்சு பள்ளி நடப்பாண்டில் திறக்க ஏற்பாடு. விழுப்புரம் மாவட்டம் பானூர் தொகுதிக்குட்பட்ட கோட்டக்குப்பம் 10 மற்றும் 11வது வார்டுகளில் தங்களது அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றாத அரசை கண்டித்து பொதுமக்கள் தேர்தலை புறக்கணித்து வருகின்றனர். வில்லியனூர் தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் 55ஆம் ஆண்டு கந்தபடி மகோற்சவம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கடற்கரை பகுதியில் உள்ள ஃபேன்சியானோ பிரெஞ்சு அரசு பள்ளி கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஓரிரு வாரங்களில் பணிகள் முடிந்து விரைவில் பள்ளி கல்வித்துறையிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் நடப்பு கல்வியாண்டில் பள்ளிகள் திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் எனவும் கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சுமார் 80க்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதில் புதிய பேருந்து நிலையம், அண்ணா திடல் மினி ஸ்டேடியம், தாவரவியல் பூங்கா மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடந்து முடிந்துள்ளது. மேலும் சில மேம்பாட்டு பணிகளும் நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட மிஷன் வீதியில் உள்ள கல்விய கல்லூரி பள்ளி, வஉசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் மறுசீரமைக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டது. தூய்மா வீதியில் 1827ஆம் ஆண்டு பிரெஞ்சு பள்ளி தொடங்கப்பட்டது. அதன்பின் 1903ஆம் ஆண்டு அரசு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. பழமை வாய்ந்த கட்டிடத்தில் ஃபேன்சியானோ பெண்கள் பிரெஞ்சு பள்ளி செயல்பட்டு வந்தது. இந்த பள்ளி கட்டிடம் பலகீனமானதால் கடந்த 2014ஆம் ஆண்டு ஃபேன்சியானோ பள்ளி மாணவிகள் வேறொரு பள்ளிக்கு மாற்றப்பட்டனர். அதன்பின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஃபேன்சியானோ பள்ளியை பழமை மாறாமல் புதுப்பிக்க அரசு நடவடிக்கை எடுத்தது. இதற்காக ரூபாய் 7.25 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த பணிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு அதே ஆண்டில் முடிக்கவும் திட்டமிடப்பட்டது. ஆனால் பணிகள் பல்வேறு காரணங்களால் குறித்த காலத்தில் முடிக்க முடியவில்லை. தற்போது இந்த பள்ளி கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. கட்டுமான பணிகள் முழுவதும் நிறைவடைந்து வண்ணம் பூசும் பணிகள் முடிவடைந்துள்ளது. இன்னும் ஓரிரு பணிகள் மட்டுமே பாக்கி உள்ளதால் ஓரிரு வாரங்களில் பணிகள் முடிந்து விரைவில் பள்ளி கல்வித்துறையிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகள் தெரிவித்தனர். அதன்படி பணிகள் முடிந்து பள்ளி கட்டிடம் பள்ளி கல்வித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு நடப்பு கல்வியாண்டில் பள்ளிகள் திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் எனவும் கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் பானூர் தொகுதிக்குட்பட்ட கோட்டக்குப்பம் 10 மற்றும் 11வது வார்டுகளில் தங்களது அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றாத அரசை கண்டித்து பொதுமக்கள் தேர்தலை புறக்கணித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் பானூர் தொகுதிக்குட்பட்ட கோட்டக்குப்பம் 10 மற்றும் 11வது வார்டுகளில் தங்களது அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றாத அரசை கண்டித்து பொதுமக்கள் தேர்தலை புறக்கணித்து வருகின்றனர். தற்போது வரை எந்தவித பேச்சுவார்த்தையும் நடைபெறாமல் உள்ள நிலையில் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு துறை அதிகாரிகள் வராததை கண்டிக்கும் வகையிலும் அதே பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் கார்த்திகேயன் என்பவர் திடீரென நான் கொண்டு வந்த பெட்ரோலை திடீரென தன் மீது ஊற்றி தற்கொலை முயற்சி மேற்கொண்டார். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அருகில் இருந்தவர்கள் உடனடியாக தண்ணீரை கொண்டு அவரை காப்பாற்றினர். அங்கிருந்த போலீசாரும் உடனடியாக அவரை பாதுகாத்ததோடு அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் கோபமடைந்த அங்கிருந்த பொதுமக்கள் அரசுக்கு எதிராக தங்களது கோஷங்களை எழுப்பியவாறு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாத நிலையில் அரசை கண்டித்து ஒருவர் திடீரென தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் 55ஆம் ஆண்டு கந்தபடி மகோற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் வைஷ்ணவ நாயுடு கவரா மரபினரால் கந்தபடி மகோற்சவம் விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக காலை விசேஷ திருமஞ்சனம் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி புறப்பாடு மற்றும் தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் தலைவர் பார்த்தசாரதி நாயுடு, செயலாளர் வெங்கடேசன், கோவிந்தசாமி நாயுடு, பொருளாளர் சங்கர்ஷணன் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான சிறப்பு அதிகாரி சந்தானராமன், வைஷ்ணவ நாயுடு கவரா மரபினர் மற்றும் விழா குழுவினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
புதுச்சேரியிலிருந்து கொண்டு வரப்பட்ட மதுபானங்களை கடலூர் எல்லையில் போலீசார் பறிமுதல் செய்தனர். நடைபெற்று கொண்டிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு 3 நாட்கள் மதுக்கடைகள் மூடப்படுவதால் மதுப்பிரியர்கள் பலரும் கடலூர் எல்லைப் பகுதியில் உள்ள புதுச்சேரியிலிருந்து மதுபானங்கள், சாராய பாட்டில்களை வாங்கிக் கொண்டு ஷேர் ஆட்டோவில் கடலூர் நோக்கி வந்தபொழுது ஆல்பேட்டை செக்போஸ்டில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் துணை இராணுவத்தினர் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது பலரிடமிருந்து புதுச்சேரியில் கொண்டு வரப்பட்ட சாராய பாட்டில்கள் மற்றும் மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். அப்பொழுது மதுப்பிரியர்கள் பலரும் தங்களிடம் கொடுத்து விடுங்கள் என காவலர்களின் காலில் விழுந்து கெஞ்சினர். பலரும் தங்களுடைய உள்ளாடைகளில் மறைத்து வைத்து வந்த மதுபானங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. விழுப்புரம் மண்டலம் திருப்பாப்புலியூர் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பில் ஒரு வாரம் நடைபெற்ற மனவளக்கலை யோகா சம்மர் கேம்பில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. உலக சமுதாய சேவா சங்கத்தின் விழுப்புரம் மண்டலம் திருப்பாப்புலியூர் அறக்கட்டளை சார்பில் மனவளக்கலை யோகா சம்மர் கேம்ப் ஒரு வாரம் நடைபெற்றது. இதில் பேராசிரியர் முனைவர் சீனிவாசன் அவர்கள் வரவேற்றார். ஸ்ரீ விஜயகுமார சுவாமிகள் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து உரையாற்றி மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார். மஞ்சு கலைக்கூடம் நிறுவனரும் முத்திரை கல்வி கலைப்பணி அறக்கட்டளை தலைவருமான பி. முத்துக்குமரன் அவரை பற்றிய அறிமுக உரையாற்றினார். பயிற்சி பெற்ற மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு பயனடைந்தனர். முகாமில் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த பேராசிரியர்கள் சுப்பிரமணிய ஐயா, ராஜாராம், ஜெயமணி, சசிரேகா, கஸ்தூரி, மனோகர், மீனாட்சி, சுசித்ரா, செந்தமிழ் செல்வி, பாரதி, ஜெயராம் ராஜா ஆகிய மனவளக்கலை மன்ற பேராசிரியர்களும் கலந்து கொண்டனர். மேலும் இன்று உலக பூமி தினம் என்பதால் முனைவர் சிவக்குமார் அவர்கள் சுற்றுச்சூழல் தொடர்பாக மாணவர்களிடம் விளக்க உரையாற்றினார். நிறைவாக பேராசிரியர் கீதா சீனிவாசன் அவர்கள் நன்றி உரையாற்றினார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் 10 மற்றும் 11வது வார்டு பொதுமக்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்த நிலையில் திமுக வேட்பாளர் கௌதம் வாக்கு மையத்திற்கு வந்தபோது பதற்றமான நிலை ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் 10 மற்றும் 11வது வார்டு பொதுமக்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்த நிலையில் திமுக வேட்பாளர் கௌதம் வாக்கு மையத்திற்கு வந்தபோது பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. ஆதிதிராவிட மயானம் இடப்பிரச்சனை, வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் வேட்பாளர் வந்தபோது மக்கள் அவரிடம் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து முறையிட்டனர். இதனால் வாக்கு மையம் அருகே மக்கள் திரள் அதிகரித்து பரபரப்பு ஏற்பட்டது. நிலைமை கட்டுக்குள் கொண்டு வர துப்பாக்கி ஏந்திய குஜராத் அதிரடி படையினர் 50க்கும் மேற்பட்டோர் உடனடியாக அப்பகுதிக்கு அனுப்பப்பட்டனர். பின்னர் போலீசார் பொதுமக்களை வாக்கு மையம் அருகே கூட விடாமல் விரட்டி அடித்ததால் சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது. தொடர்ந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள். ரூபாய் 7.25 கோடியில் புதிதாக கட்டப்பட்ட ஃபேன்சியானோ பிரெஞ்சு பள்ளி நடப்பாண்டில் திறக்க ஏற்பாடு. விழுப்புரம் மாவட்டம் பானூர் தொகுதிக்குட்பட்ட கோட்டக்குப்பம் 10 மற்றும் 11வது வார்டுகளில் தங்களது அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றாத அரசை கண்டித்து பொதுமக்கள் தேர்தலை புறக்கணித்து வருகின்றனர். வில்லியனூர் தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் 55ஆம் ஆண்டு கந்தபடி மகோற்சவம் நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.